திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒரே ஒரு அரசு பேருந்து இயங்குவதால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் செய்கின்றனர். எனவே மாணவ மாணவிகளின் நலன் கருதி அரசும் மாவட்ட நிர்வாகமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டும் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கல்கோட்டை கிராமத்தில் நடுநிலைப்பள்ளி முன்பு சேதமடைந்து காணப்படும் மின்கம்பம் அமைந்துள்ளது. இதனையடுத்து மின்சார வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளி முன்பாக உள்ள மின்கம்பத்தை அகற்றி வேறு இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கருமாரப்பட்டி, மங்கலம் ஆகிய கிராமத்தில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் வடிவமைக்கும் பணியில் தொழிலாளிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து விநாயகர் சிலைகள் வடிவமைக்கும் தொழிலாளர்கள் இந்த வருடம் விநாயகர் சிலைகள் அதிக அளவில் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 2 லட்சம் மதிப்பிலான 45,000 முட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் SPP காலனி மேம்பாலத்தில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் பயங்கரமாக மோதிக்கொண்ட விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த 10 பேர் காயமடைந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டில் லாரி பட்டறையின் எரிக்கப்படும் டயர்களின் கழிவுகள் புகையால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட லாரி பட்டறைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சொர்ணவாரி பருவத்திற்கான அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை மேல் பெரமநல்லூரில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து நெல் கொள்முதலை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி குளிர்பானம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் குளிர்பான கடையில் ஆய்வு செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டாட்சியர் பதவிகளுக்கு தகுதி இருந்தும் வெளி மாவட்ட வட்டாட்சியர்களை நியமனம் செய்வதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.